வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது டெல்லி சலோ. இன்னைக்கு வந்திருக்காங்க. டெல்லியில வந்து வழக்கம் போல ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து கர்நாடகால இருந்து காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் டெல்லி வந்தாங்க. வழக்கம் போல ஜந்தர் மந்தர்ல வந்து உட்காந்துட்டு ஒரு 3 நாளைக்கு அங்க அது வந்து 3 நாள் ப்ரொட்டஸ்ட், அரசியல் ப்ரொட்டஸ்ட் போராட்டம் நடத்துறாங்க. என்ன எதை பத்தி எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து வரி பகிர்வு, இந்த சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டியோ இல்ல டைரக்ட் டாக்ஸஸோ இன்கம் டாக்ஸோ வாட் எவர் எந்த டாக்ஸா இருந்தாலும் சரி, அதை வந்து எங்களுக்கு சரியான படியில கொடுக்கல, எங்களுக்கு எவ்வளவு சேரணுமோ அதை நீங்க கொடுக்கல. அதை பத்தி அதுல வந்து என்னன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோல ஒரு காங்கிரஸ் எம்பி DK சுரேஷ் வந்து எங்களுக்கு தனியாவே நாடு வேணும், இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா பணம் கொடுக்காட்டா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்திலயும் அந்த போராட்டத்திலயும் நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அது சரியான முறை கிடையாது, தனி நாடு வேணுங்கிற அளவுக்கு போனாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்று அந்தோலன், அதாவது இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி லீடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்தோலன் ஜீவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த போராட்டம் நடத்தி அதுலயே வாழ்க்கையை ஓட்டுறவங்க அப்படிங்கிற, அதுல வாழ்வு நடத்துறவங்க அப்படிங்கிற மாதிரி அந்தோலன் ஜீவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இப்ப வந்து என்னன்னா, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க. டிராக்டர்ல ஏகப்பட்ட சாமான் அது இது எல்லாம் அவங்க வச்சிருக்க அந்த டிராக்டர் வீடியோ பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியால இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஏதோ மாச கணக்குல திருப்பியும் ஆரம்பிக்க போய் ஒரே டின்டின்னா எண்ணெய், அப்புறம் மூட்டை மூட்டையா கோதுமை மாவு அது இது எல்லாம் கொண்டு வராங்க. என்ன மாதிரி போராட்டம் எப்படி நடத்த போறாங்க என்னங்கிறது ஒன்றும் இது வரைக்கும் தெரியல. ஆனா வந்துட்டாங்க. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் உத்தரப்பிரதேசம், இதை தவிர மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, திருப்பியும் வந்து இந்த பிரிவினைவாதம் எப்படி வருது பாருங்க. ஜெயராம் ரமேஷ் ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பல நாடுகள்ல இருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க. பல நாடுகள்ல என்ன, அமெரிக்கா, ஆப்பிரிக்கால இருந்தா வந்திருக்காங்க, எல்லாம் பல ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த வார்த்தையை கவனிங்க, உபயோகிக்கிறத பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த பிரிவினைவாதம் போகல. அதான் மோடி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களா, எத்தனை பிரிவினை பண்ண போறாங்கன்னு. அது அவர் ஜெயராம் ரமேஷ் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. அந்த வீடியோ இருக்கு, நீங்க பார்க்கலாம். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பல நாடுகள்ல இருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப வருத்தமான செய்தி தான். சரி, இப்ப அது போட்டோம், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி இவங்களை வந்து போராட்டமான வாழ்க்கையில இருந்து போராட்டம் தான் வாழ்க்கைங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன எதுக்காக வந்திருக்காங்க இந்த விவசாயிகள்லாம் அப்படின்னாக்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழையபடி என்ன காரணம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா தெரியாது, இப்போதைக்கு ஒன்றும் சொல்லல. வாரம் அதை பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி எதுக்காக. சரி, இப்ப ஏன் இந்த விவசாய கூட்டம் நடக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட், தேர்தல் வருது. தேர்தலில் வந்தா என்ன, அதனால என்ன இப்ப ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, தேர்தல் வந்தா போராட்டம் பண்ணணுமா அப்படின்னா, தேர்தல் வரும்போது போராட்டம் பண்றது தான் முக்கியம். அப்பதான் மக்கள் கவனம் ஈர்ப்பு இருக்கும். இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இப்ப கடந்த 10 ஆண்டுகளாக மோடியோட பாஜக, மோடி தலைமையில பிரதமர் மந்திரியா இருந்து நிறைய செஞ்சுட்டாங்க. என்னன்னா, இப்ப ஒரு 2-3 உதாரணத்துக்கு பார்த்தா, ஆர்டிகல் 370 எடுத்தாக்கா நாடே பத்தி எரியும்னாங்க, ஒன்னும் ஆகல. அதே மாதிரி ராமர் கோவில் கட்டினீங்கன்னாக்கா நீங்க வந்து பெரிய பிரச்சனை ஆகும், ரத்த ஆறு ஓடும் அப்படின்னாங்க. உல்டா வந்து அயோத்தியில வந்து முஸ்லிம் மக்கள்லாம் வந்து இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஏன்னா எங்க கடை, எங்களுக்கு வியாபாரம், பல விதமான இதெல்லாமே நல்லா டெவலப் ஆகும். அயோத்தியா எவ்வளவுக்கு டெவலப் ஆகுது அதை சார்ந்து நாங்களும் டெவலப் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, யாருமே ஒருத்தர் 2 பேர் இந்த ஓவைசி மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா, எல்லாம் நமாஸ் படிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம எல்லா மசூதியும் நீங்க ஆக்கிரமிச்சிருவீங்க, அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது வந்து எவ்வளவு தூரம் வரும் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, இப்ப வந்து உத்தராகண்ட்ல வந்து பொது சிவில் சட்டம் வந்திருக்கு. அது வரும்போது கூட அது வந்து இப்போ புஷ்கர் தாமின்னு பிஜேபி சிஎம் தான் அதை வந்து 3 நாள் ஸ்பெஷல் செஷன் வந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாஸ் பண்ணிட்டாங்க. அதை பண்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி பண்ண போறாங்கன்னு ஸ்பெஷல் செஷன் கூப்பிட்ட போது, அப்போ வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காருல, முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு ஹரீஷ் ராவத்னு ஒருத்தர், அவர் உடனே என்ன சொன்னாருனாக்கா, இதை வந்து நீங்க யூசிசி மட்டும் பாஸ் ஆகட்டும், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, எவ்வளவு நெருப்பு வச்சு கொளுத்த போறாங்க எல்லாரும், அப்படி இப்படிலாம் பேசிட்டாரு. அதே மாதிரி ஹல்துவானியில் ஆயிடுச்சு. இப்ப ஒரு நாள் முன்னாடி என்ன இருக்குன்னா, அந்த ஹல்துவானின்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் ஜிம் கார்பெட்னு ஒரு பார்க் இருக்கு. அங்க புலிகள் சரணாலயம், நான் ஒரு தடவை போயிருக்கேன், நல்லா இருக்கும், குட்டிகளோட அழகா பார்த்தேன். அந்த ஹல்துவானி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது, அங்க இருக்குது. அங்க வந்து எல்லாம் ஒரே போலீஸ், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல போலீஸை வந்து பெட்ரோல் பாம்பை வீசி, லேடி போலீஸ்லாம் பாவம் ரொம்ப படுகாடம் பண்ணாங்க. இது நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் புல்டோசர் ஆஸ் யூஷுவல், எதெல்லாம் இல்லீகலா இருக்கோ எல்லாத்தையும் இடிச்சு தள்ளு, எல்லாரையும் சிசி கேமரால பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ஆளெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை நல்லா அழகா செஞ்சிருவாங்க. அது வந்து யோகிஜி மாதிரி அவரும் இருக்காரு, புஷ்கர் தாமி. ஸோ இப்போ அது அந்த மாதிரி நடந்திருக்கு.
இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமாக இது பண்ணிக்கிட்டே வராங்க. அதாவது போராட்டங்கள் மணிப்பூர் பார்த்தோம், அது ஒரு மாதிரி சால்வ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. எதனால பேசுறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து திருப்பி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட் வந்து 2 விதமா பண்ணாங்க. முதல்ல பட்ஜெட் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா என்னென்னலாம் இந்த 10 வருஷத்துல செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இப்போ காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 7 மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்காங்க. 1.7 crore டூரிஸ்ட் வந்திருக்கு. டெரரிசம் டு டூரிசம்ங்கிற மாதிரி ஹேஷ்டேக்லாம் ஓடிட்டு இருந்தது நடுவில். அதெல்லாம் மாதிரி நல்லதாக செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய ட்ரெயின், மாடர்ன், இது டிஃபென்ஸ் எல்லாத்துலேயும் க்ரோத் இருக்கு. வெளிநாட்டு உறவுகளையும் நல்லா இதுவாக இருக்கு. எல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு பார்க்க பிடிக்கல. இது என்னடா இது, இந்த மக்கள் வந்து அமோகமாக இவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு இதை பல்ஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னார். அதாவது 400க்கு பக்கத்தில் அப்படி. அது வந்து இனிமே அது மோடிஜி வந்து இதுலேயே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொன்னார். அது இந்த மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, முன்னாடிலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து என்டிஏ பாஜக இது அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ வந்து இந்த சத்தீஸ்கர் இதுல வந்து ஒரு ஸ்லோகன் ஆரம்பிச்சார். அது என்னன்னாக்கா மோடி கா கேரண்டி அப்படின்னு. இப்போ அது மாதிரி சத்தீஸ்கர்ல அமோக வெற்றியும் அடைஞ்சது. ஆனால் செய்யவும் செஞ்சிருக்காங்க. ஒரு கார்டு கொடுத்தது, அதை நம்ம பார்த்தோம் ஒரு டிவியில. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்லிமெண்ட்லயே மோடி கா கேரண்டி ஹே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் எதை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, 4 தூண் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடைசி தூண் நான் சொன்னேன் ஏற்கனவே, அன்னதாதா அப்படிங்கிற. அன்னதாதாங்கிறது விவசாயிகள். அவங்களுக்கான எந்த விதமான நலன்லையும் நாங்கள் குறைய வைக்க மாட்டோம். எல்லாம் இவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் நானோ யூரியா, அதுவும் வேப்பண்ணை கலந்து. ஏன்னா முன்னாடி யூரியாலாம் வேற ஃபேக்ட்ரிக்கு வேற கெமிக்கல் இது பண்ணுறது போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் நல்லா தரமாக கிடைக்கிது. எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணாருனாக்க, ஒயிட் பேப்பர் ஆன் எக்கானமி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த ஊழல்கள் இது எல்லாம் தகுடுதத்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது யாருக்குமே பிடிக்கல. அங்கே ஒரு சின்ன ஜோக்கு மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன் நான். அவர் மோடி அடித்த ஜோக்கு தான் அது. இவங்க எல்லாம் அப்போசிஷனில் காங்கிரஸ் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டுட்டு கருப்பு போட்டு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, பரவாயில்ல, கரெக்டாக வந்திருக்கீங்க. ஏன்னாங்க நாங்கள் செஞ்ச நல்லதுக்கு வந்து இந்த சின்ன குழந்தைகள்லாம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டுங்க போனாக்கா மக்களோட கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திருஷ்டி போட்டு மாதிரி ஒரு கருப்பு போட்டு வைப்பாங்க. அது மாதிரி பாஜக செஞ்ச எல்லா நல்லத்துக்கும் சேர்ந்து நீங்க வந்து ஒரு கருப்பு போட்டு வந்து எங்களோட திருஷ்டி கழியணும்னு நினைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு ஜோக் மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்ப இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, இப்ப யார் இப்ப இந்த போராட்டம், யாரையாவது வச்சு போராட்டம் பண்ணணும் போது எல்லா இடத்துலயுமே நல்லதா இருக்கு. பழையபடி என்ன இப்போ எதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இது விவசாய போராட்டம் அப்படிங்கிறத விட நான் என்னுடைய பர்சனல் ரீடிங் நிறையா நியூஸை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் சொல்கிறேன், இது காலிஸ்தான் கலப்பி விட்டுருக்குறது. ஏன்னா பஞ்சாபில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. ஹரியானாலேருந்து கொஞ்சம் பேர் தான், அதுக்கப்புறம் யூபியிலேருந்து கொஞ்சம் பேர் தான். முன்னாடி போன தரம் 2020 ஆரம்பித்த போது பாரதிய கிசான் யூனியனோட தலைவர் ராகேஷ் திகையத்துங்கிறது தான் ரொம்ப அட்டமெண்ட்டாக இருந்தார். ஒன்றும் எந்த நெகோசியேஷனுக்கும் வரமாட்டேன், எது கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன். சரி, ஓகேயா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபார்முலாஸ் 3 இருக்கு, அந்த 3 ஃபார்முலாவையும் எடுக்கணும் அப்படின்னாரு. சரி, எடுத்துக்கிறோம், போறோம் அப்படின்ட்டாங்க. அதுவும் போறாது அப்படின்னாங்க. என்னதான் வேணும்னு அவங்களுக்கு சொல்லவே தெரியல. ஆக்சுவலா ஏன் சொல்ல தெரியல அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது வந்து காலிஸ்தான், அப்புறம் இங்க இருக்கிற ஆன்டி நேஷனலிஸ்ட், அந்த மாதிரி சில பேர் தான். அவங்க வந்து பின்னாடியிலேருந்து இருக்கும்போது அந்த போராட்டத்தை கைவிடாம அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. 1 வருஷம் வரைக்கும் ஓடிச்சு. மக்களுக்கே பயங்கர வெறுப்பு. இப்ப இதுல பாருங்க, முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார்முலாஸ் வேணாம், ஓகேப்பா எடுத்துடுறோம் அப்படின்ட்டாங்க. சரி, போலீஸ் கேஸ்லாம் நிறைய ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. நிறைய பேர் இந்த விவசாயிகள் பேர்ல நிறைய பேர்ல போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதெல்லாம் நீங்க விட்ரா பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, விட்ரா பண்றோம் அப்படின்ட்டாரு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆனா ஒரு சில பேர் மட்டும் பண்ணல. அது இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலிஸ்தானி நிறைய பேர் வந்து இந்த செங்கோட்டை மேல இருக்கிற கொடி மரத்து மேல ஏறி இந்திய கொடியை தூக்கி எரிஞ்சிட்டு காலிஸ்தான் கொடி, அந்த மாதிரி ரொம்ப அட்ராசிட்டியா ரொம்ப அராஜகமா பண்ண சில நிகழ்வு, அது மேல இருக்கிற கேஸ் மட்டும்தான் அவங்க எடுக்கல. மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரி, இப்ப இந்த மாதிரி இருக்கு. அந்த ராகேஷ் திகையத்து தான், அவர் தான் அதுக்கு தலைவரா இருந்தாரு. அப்பயும் அவர் போராட்டம் நிறுத்தல. இதுல பாருங்க வேடிக்கை, நான்லாம் வந்து இப்ப வந்து மோடியே அடிக்கடி சொல்ல பரிவார் ராஜ் அப்படின்னு, அதாவது எல்லாரும் சந்ததியாவே அவங்களே வந்து இருக்காங்க, அரசாளுறாங்க, தலைவராகவும் மந்திரியாவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்காங்க அப்படின்ட்டு பரிவார் ராஜ் அப்படின்னுவாங்க. டைனாஸ்டிக் ரூல் அப்படின்னு. அந்த ராகேஷ் திகையத்து டைனாஸ்டிக் தான். ஏன்னா அவர் அப்பா தான் மகேந்திர சிங் திகையத்துங்கிறவர் தான் இந்த பாரதிய கிசான் யூனியன் ஆரம்பிச்சார். ஆனால் பிரபலமா இருந்தாரு. நல்லா நிஜமாவே கொஞ்சம் விவசாயிகளுக்குலாம் நிறைய
நிறைய நன்மைகள் செஞ்சாரு. இவர் தான் விலை போயிட்டாருங்கிற மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க, அவருக்கு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், நான் அரசியல்ல தான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்குன்னு பார்த்தாக்க இங்க யூனியன்லயும் டைனாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ இந்த ராகேஷ் சிங் திகைத் வந்து அவர்ல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, அது போகட்டா நம்ம. இப்ப அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, ஒரு சரியா ஒன்றும் ஒத்து போகல அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கிசான் யூனியன் வந்து அதாவது இந்த விவசாயிகள் போராட்டத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு இமேஜ், அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு லாலிபாப் கொடுத்துருக்காரு மோடி, பின்னாடி வேற இதுல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாரு. அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா அதை பார்க்கணும், அதை ஜஸ்ட் ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா எப்பவுமே சொல்லுவாங்க, டு வின் அ வார் யூ ஹேவ் டு லூஸ் அ பேட்டில்ங்கிற மாதிரி தான் அது நடந்தது. ஆனால் பின்னாடி வேற விஷயத்தில் இது. இப்போ அந்த ராகேஷ் திகைத் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதில் தான் வந்தார், ஹோதால தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேர் கெட்டு போச்சு. அதனால இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் இல்லாமல் சம்யுக்த கிசான் மோர்ச்சான்னு ஒன்று, அப்புறம் வந்து பாரதிய கிசான் மோர்ச்சான்னு ஒன்று, இந்த 2 யூனிட் அவங்க இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நின்றுக்கிட்டு இந்த விவசாய ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க. இதுதான் விவசாய ஸ்ட்ரைக்கு. இது என்னன்னாக்கா, நிறைய டூல் கிட் ஏற்கனவே எடுத்து செஞ்ச மாதிரி இங்கேயும் இதுவும் ஒரு டூல் கிட்டா தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து கிளப்பி விட்டது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்குமோன்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டு எழுதுறாங்க, சொல்றாங்க. அது எதனால இருக்குன்னா, இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து டெல்லியில இந்த லிக்கர் கரப்ஷன்ல வந்து மாட்டிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட 5-6 சம்மன் கொடுத்தாச்சு, அவர் போக மாட்டேங்கிறாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல இருந்து கொடுத்து. இப்ப கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. இப்ப திசை திருப்பணும். எப்ப திசை திருப்புறதுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி திருப்பினா தான் மக்கள், ஓ நல்ல மனுஷன், அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஆளு. ஏன்னா அவர் வந்ததே நான் நேர்மையை வச்சுதான் பண்ணார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க வேணும்னாக்க, அவர் நேர்மையே இப்போ முதல்ல வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் இது செஞ்சார்ல, அந்த போராட்டம் போது அவரோட உடம்ப பாருங்க, அப்படியே ஒல்லியா இருப்பார். இப்ப பாருங்க, தொந்தையும் தொப்பையுமா இருக்கு. அவர் வீட்டுக்கு என்னமா செலவு பண்ணிருக்காரு, 500 கோடி 1000 கோடின்னு செலவு பண்ணிட்டார் ரெனோவேஷனுக்கு. நான் இப்போ ஏதோ இன்னொரு வீடியோவில் கூட ஒரு ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் மாதிரி இருக்கான், மகாராஜா சூட்டில் அதில் போய் தங்கியிருக்காரு. ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் அதுக்கு வாடகை. இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ அவருடைய இஷ்யூ. அப்புறம் காங்கிரஸுக்கு வந்து என்னடா எல்லா மக்களும் மோதி மோதின்னு புகழறாங்க, இதை எப்படி திசை திருப்புறது அப்படின்னு. அப்புறம் இந்த இந்தி கூட்டணி உடஞ்சிக்கிட்டே வருது, ஒத்தர் இப்ப பாருங்க எப்படி இன்னொரு உடைச்சல் எங்க வந்திருக்கு அப்படின்னாக்கா, மகாராஷ்டிரால வந்திருக்கு. மகாராஷ்டிரால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அசோக் சவான், அவருக்கு ஸ்டான்ச் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், இப்ப அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போனதோட இல்லாம அவர் ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்திருக்காரு, என்கிட்ட 10-12 எம்எல்ஏ ரெடியா இருக்காங்க வசதியான. 13 எம்எல்ஏ வந்தாங்கன்னாக்கா 1/3 ஆயிடும், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வராது. அது வேற இருக்காங்க, அவங்க வேற இங்க பிஜேபியில சேரத்துக்கு அவர் சேர்ந்துட்டாரு. பட்னவிஸ் முன்னாள் முதல்வர் வந்து இப்ப இருக்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து வரவேற்றிருக்காரு எல்லாம். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, முன்னாள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருந்து கூட ஒரு எம்பி எல்லாம் வந்து பிஜேபி பக்கம் போறாங்க, சேர்றாங்க. நிதிஷ்குமார் போயிருக்காரு. நியாயமா நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி பழசெல்லாம் வந்து இந்த வேற பார்ட்டியில இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி தானே அப்படின்னு போவோம். அதை பத்தி சொல்றாங்க. பிஜேபி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை மறக்கவே கூடாது. அது ஒன்றும் சேரிட்டி ஆர்கனைசேஷனோ இல்லை சோஷியல் ஆர்கனைசேஷனோ தொண்டு நிறுவனமோ கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எய்ம் என்னன்னா, ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தா எதுக்காக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா, அப்பதான் அவங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். அவங்களுடைய பிலாசபி, பேசிக் பிரின்சிபல் எல்லாமே இன்டாக்டா தான் இருக்கும். அதை டைல்யூட் பண்ணவே மாட்டாங்க. சரி, மற்ற பார்ட்டிலேருந்து ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்பர் கேம் தான். ஜனநாயகத்துல ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஜனநாயக, அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறத விட அரித்மெட்டிக் கண்ட்ரின்னு சொன்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு படுது. எதனால அப்படின்னா, இட் இஸ் ஆஃப்டர் ஆல் எ நம்பர் கேம். யாருக்கிட்ட நம்பர் இருக்கோ அவங்க தான் ஆட்சி அப்படின்னு. நீங்க என்ன வேணா வந்து ட்ரீம் பண்ணுங்க, கனவு காணலாம், பிலாசபி என்னோடது இப்படி, இது பெஸ்ட் அது இதுன்னு. ஆனா அதை நிறைவேற்றணும்னா உங்களுக்கு நம்பர் பார்லிமெண்ட்ல இருந்துதான் ஆகணும். சரி, அப்ப வந்து இப்போ பிஜேபி வந்து தன்னுடைய தரம் தாழுதா அப்படின்னு கிடையாது. அவங்க நம்பரை வச்சுக்கிட்டு தன்னோட பிலாசபி தான் இது வரைக்கும் நீங்க 10 ஆண்டுகள்ல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தாலே அதுவே நமக்கு வந்து ஒரு சரியான உதாரணமாகவும் ஆதாரமாகவும் அமையும். ஸோ அவங்கள நம்பி வரவங்கள தான் இருக்காங்க. யாரும் இவங்களை கூப்பிட்டு யாரும் செய்யறது இல்லை. நீங்க வாங்கன்னு பாஜக யாரையும் கூப்பிடுறது கிடையாது. நம்பர் கேமுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு கேம், இது பொலிட்டிக்கல், இது வந்து அரசியல் சாணக்கியத்துவமாக தான் நம்ம பார்க்கணும். அதனால நிறைய பார்ட்டிலேருந்து எடுத்துக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019 எலெக்ஷனை நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அப்போ எல்லா பார்ட்டியும் ஒன்று சேர்ந்து கை தூக்குனாங்க. தூக்கிட்டு என்ன சொன்னாங்க, பிஜேபியை ஒழிச்சிருவோம், நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம். இப்பவுமே சொல்றேன், 28 பார்ட்டி மொத்தமாக சேர்ந்துருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு, பிஜேபி தானே ஜெயிச்சது. நம்பர் கேம் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதனால வர்றவங்களை வரவேற்கிறது தான் ஒரு இதுவை தவிர, ஒரு நல்ல இதுவை ஐடியாவை எடுத்துக்கணுமே தவிர, பிஜேபி உடனே
தரம் தாழ்ந்துடுச்சு அப்படின்னு பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். இந்த இடத்துல அவங்க நல்லதுதான் செய்யறாங்க. அவங்களுடைய பிலாசபியோ அவங்களுடைய பிரின்சிபல்ஸையோ அவங்க டைல்யூட் பண்ணல. சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ், இதுதான் மோடியுடைய ஸ்லோகன். அது கண்டிப்பா அதை நடத்துதே இருக்கு. எல்லாரையும் ஏத்து தான் செய்யறாங்க, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டர் கொடுக்கும்போது இன்ஃபேக்ட் டெல்லியை சுத்தி இருக்கிறதுல வந்து, அதாவது இங்க இருக்கிற மாதிரி ஸ்லம் ஏரியான்னு அங்கே பஸ்தின்வாங்க, அதை சுற்றி நிறைய இடத்துல, ஈவன் பாம்பேலேயே நானே கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஏரியாவில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஒரு சைடில், அவங்களும் நிறைய பேர் அந்த கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க, கிடைச்சிருக்கு, மானியம் கிடைச்சிருக்கு, கேஸ் சிலிண்டர் கிடைச்சிருக்கு, ஃப்ரீ ஸ்டவ் கிடைச்சிருக்கு, எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லவே கிடையாது. இது வந்து அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த விவசாய போராட்டத்துக்கு வந்தோம்னா என்ன காரணம் என்னங்கிறத பற்றி பேசணும். இதெல்லாம் தரவை புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு டூல் கிட்டு. இது வந்து உள்நாட்டில் இந்த மாதிரி நிறைய டூல் கிட்டு இதோட நிற்காது. இதை மாதிரி இன்னும் நிறைய டூல் கிட் உள்நாட்டில் வரும். இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான், வெளிநாட்டிலிருந்து டூல் கிட்டை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து நம்ம இப்போ பார்த்தோம், மால்டீவ்ஸினுடைய அதிபர் மொய்சு என்ன ஆட்டம் போட்டாரு அப்படின்றது தெரியும். சரிப்பா, நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், ட்ரூப்ஸை உடனே வித்ட்ரா பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி ஏதோ டாக்டிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணி இப்போ கடைசியில் எந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அங்க பாருங்க. நிறைய அதை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டோம். இப்ப மொய்சுவோட நிலைமை எந்த நிலைமையில வந்திருக்கு பாருங்க. அதாவது இந்தியாவை ட்ரபிள் பண்ணணும்னு நினைச்சவரு இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னா, ஆமா நான் ஒத்துக்கிறேன், ஒரு கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு ஒரு ட்ரூப்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள வந்து ரொம்ப அது விரைவா அவங்கள வெளியில எடுத்துட்டு போறது கஷ்டம், போக முடியாது, அதை நான் உணர்ந்துட்டேன், அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு நிதானமாகவே போகட்டும், ஏன்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு உளர்ற மாதிரி சரண்டர் தான், கம்ப்ளீட் சரண்டர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பதில் தான் சொன்னதுதான் எனக்கு சிரிப்பா இருந்தது. இந்தியன் நம்ம ஃபாரின் செக்ரட்டரி இதெல்லாம் அவங்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க இல்லையா, சரி சரி நாங்க வந்து ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோம், எப்படி வித்ட்ரா பண்ணுவோம்னா காம்பீட்டன்ட் ட்ரூப்ஸை வச்சுட்டு வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு. காம்பீட்டன்ட் ட்ரூப்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப நேவி இருக்கு, அவங்க போய் இந்த கப்பல் இது கொள்ளையர்கள் கடற்கொள்ளையர்கள் வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணாங்க, அதுக்கு பேர் வந்து இந்த ஸ்பெஷல் போர்ட்ஸுக்கு பேர் மார்க்கோஸ், அவங்க காம்பீட்டன்ட். அங்க அப்படின்னா வந்து இருக்கிற ட்ரூப்பை விட இன்னும் காம்பீட்டன்ட் ட்ரூப்பை வச்சு கொண்டு போய் மால்தீவ்ஸ்ல நிறுத்த போறாங்களா அப்படின்னு நான் ஒரு மாதிரி யோசிச்சேன். சிரிப்பு தான் வந்தது. இப்ப மொய்சுவோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப சரி அவர் சரண்டர் ஆயிட்டாரு உடனே சென்ஸ் பண்ணிட்டாங்க யாரு, இன்டர்நேஷனல் கேபிள். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்து பங்களாதேஷ்ல வந்து தோத்து போன கலிடா ஜியா பங்களா நேஷனல் பார்ட்டிங்கிறாங்க. ஹசீனா வந்து ஷேக் ஹசீனா வந்து மோடிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஆப்போசிட் தான் இந்த பேகம் கலிடா ஜியான்னு அவங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி சேர்ந்தவங்க. அவங்க ஆளுங்கள்லாம் இப்போ வந்து திடீர்னு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்தியாவிலேருந்து வர இம்போர்ட் நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நமக்கு ட்ரேட் இருக்கு, அதெல்லாம் வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி அதெல்லாம் நாசம் பண்ணி நாங்கள் இந்தியாவிலேருந்து எதையுமே இம்போர்ட் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து மியான்மர்லேருந்து அந்த ஜும்தாவோட சோல்ஜர்ஸ்லாம் நைஸாக இந்தியா உள்ள அனுப்பி விட்றாங்க, அது வேற நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் இருக்கு அந்த போராட்டங்கள் இந்தியாவை கெடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்டர்னலாகவும் நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்னலா நடக்கிறது இப்போ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வாரத்துல 4 நாள் தெரிஞ்சு போயிடும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன செய்யறாங்க, எதனால செய்யறாங்க. இப்ப ஹல்துவானியில வந்து இது அந்த நடந்தது இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர் தலைவி அவங்க ஜெர்மனி போயிட்டு வராங்க, உடனே இங்க நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க. இதெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு 2 நாள் 3 நாள்ல தெரிஞ்சிடும். இப்படி ஒன்றும் இந்தியாவுடைய மோடி அரசனுடைய உளவுத்துறை வந்து சும்மா இருக்காது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க நான் என்ன சொல்ல வரேன், இது பாருங்க, இப்போ மொரிஷியஸ், பங்களாதேஷ், மியான்மர் இவங்களெல்லாம் கிளப்பி விட்டு எல்லாம் மொரிஷியஸுக்கு அடங்கிடுச்சு ஆல்மோஸ்ட். அதே மாதிரி தான் பங்களாதேஷ் ஹேண்டில் பண்றது ஒன்று. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது வந்து நமக்கு நண்பரா இருக்கவங்க தான் பிரசிடென்ட் தான், அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஆனா இந்தியாவுக்குள்ள நடக்கிறது தாங்க, நாட்டு நலனை சுத்தமா மதிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டும் இது பண்ணிட்டும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராமர் கோயிலை பத்தி தமிழருவி மணியன் ஐயா ஒரு வீடியோல ஒரு நெறியாளர் அவர் திருப்பி கிளப்பி விடுற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் கோவம் வந்துருச்சு, நீ வந்து சொல்ற உண்மைகளை கேட்டுக்கணும்னு இருந்தாக்கா நான் இந்த இன்டர்வியூ கண்டினியூ பண்றேன், இல்லையா இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஏன்னா உன்னோட அஜெண்டா என்னன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்காங்க, அந்த மாதிரி கிளப்பி விடுறதுக்கு மீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, சரி இந்த மாதிரிலாம் நடக்குதே, வேற என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, இந்த விவசாயிகள் எதுக்காக போராடுறாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க அப்படின்னாக்க, அங்கதான் பாருங்க வேடிக்கை. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எம்எஸ்பின்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து சட்ட ரீதியா கேரண்டி கொடுக்கணுமா அவங்களுக்கு. அதுதான் ஒரே பாயிண்ட் தான்,
வேற ஒரு பாயிண்ட்டுமே சொல்லவே இல்லை இது வரைக்கும். அந்த லீடர்ஸ் விவசாயிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது வேற எந்த பாயிண்ட்டுமே சொல்லல. மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு வந்து லீகல் கேரண்டி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை பத்தி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுப்போம். என்னன்னா, அதாவது 2014, 13, 14 வருடம் காங்கிரஸ் ஆட்சியில், யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தபோது ஒரு குவிண்டாலுக்கு 1350 ரூபா, அதாவது ஒரு குவிண்டாலுங்கிறது 100 கிலோ, அது 100 கிலோக்கு 1350 ரூபா தான் பிரைஸ், அந்த எம்எஸ்பிங்கிறது. இன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்குன்னு நினைச்சு பாக்குறீங்க? இப்போ வந்து லேட்டஸ்டா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அன்னதாதாக்கு நாங்கள் எல்லாமே செய்வோம்னு சொன்ன போது எம்எஸ்பி அக்டோபரில் பண்ணாங்க. சாரி, அதை வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சொன்னது. இப்போ என்ன அதனுடைய இது அப்படின்னாக்கா, ஒரு குவிண்டாலுக்கு 2275 ரூபாய். இப்போ அந்த எம்எஸ்பி முன்னாடி இருந்தது 1350 ரூபா, இப்போ 2275 ரூபா. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருக்கு. அதாவது மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை நான் வந்து டபுள் ஆக்குவேன், ஒரு 10 வருஷத்துல ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட், அது சொன்னது. இப்ப கிட்டத்தட்ட அதாவது 1350 இருந்து 2275 ரூபாய் வரைக்கும் எம்எஸ்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல. உடனே எல்லாம் சொல்லலாம் அது வந்து இன்ஃபிளேஷன் படினா, இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எக்ஸப்ட் ஃபார் அந்த கொரோனா டயத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அப்பயுமே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது வந்து விவசாயிகளுக்கு வேணும் எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து அரசு இதுல லீகல் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிளெக்சிபிள் கமாடிட்டி ஐட்டம். அதனால அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆனா அந்த பாயிண்ட புடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இன்னொரு 50 ரூபாய் சேர்த்தா வந்து டபுள் ஆயிடுச்சு இந்த விவசாயிகளோட இன்கம். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறாங்க. எதையுமே மேனிஃபெஸ்டோலயோ இல்ல தங்களுடைய பிரின்சிபலாவோ பிலாசபியாவோ எதையுமே சொல்றதையுமே செய்யாம இருக்கிறதே கிடையாது. செஞ்சிடுறாங்க. நிறையாவும் நல்லதும் நடக்குது, நல்லாவும் போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விவசாயிகளை தூண்டி விட்டு போராட்டம் நடத்துறதுனால என்னன்னா, மக்களை டிமாரலைஸ் பண்றோம். சரி, ஆமாப்பா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களை நம்ப வைக்கணும். அந்த மாதிரி டிமாரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மதில் மேல் போன மாதிரி பிஜேபி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் டிமாரலைஸ் ஆகி சில பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் போகலாம். அப்போ அந்த மாதிரி ஓட்டு போகாம இருக்கிற போது நீ பெருசா மோதிக்கு கேரண்டி சொல்லிட்டு அப்கி பார் 400 கே பார் அப்படின்லாம் சொன்னீங்களே, அதை நாங்க உடச்சி எறிகிறோம். ஒண்ணு நிச்சயம், பிஜேபி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்குங்கிறது வந்து காங்கிரஸ்லயே ஒத்துக்கிறாங்க நிறைய பேரு, மற்ற பல கட்சிகளையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, டிமாரலைஸ் பண்றது எதுக்காகனா, 400 கே அஷ்யூர் பண்ணியே நாங்க அதை கொடுக்கல பாரு அப்படிங்கிறது தான். அது ஒரு 390 வந்தா கூட புலம்புன்னு புலம்புவாங்க. நீ விட்டுட்ட, உன் டார்கெட் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயத்துக்காக மக்களை குழப்பி அவங்களை டிமாரலைஸ் பண்ணி பிஜேபி என்ன சொல்லுச்சோ அது நடக்க விடாம தடுக்க முடியுமான்னு பாக்குறதுக்காகத்தான் இது செஞ்சிருக்காங்க. சரி, இப்ப வந்து இந்த வழக்கம் போல இது எத்தனை நாளைக்கு இந்த விவசாய போராட்டமோ இல்ல மற்ற போராட்டங்களோ இன்னும் எத்தனை டூல் கிட்ட பாக்கி இருக்கோ, இது எப்ப முடியுமா? எல்லாம் முடிவு வந்துடும் ஏப்ரல்ல. எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா எல்லாம் இதுவும் முடிவு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஒன்றும் அதுக்கப்புறமா வர இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. சரி, இப்ப மக்களாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இங்கதான் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு தலைவரை வந்து நம்ம தலைவரா ஏத்துக்கிறோம் அப்படின்னாக்க பல பேராமீட்டர்ஸை யோசிச்சிருப்போம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பார்த்திருப்போம், அவருடைய குணாதிசயங்களை பத்தி பார்த்திருப்போம். இந்த அவருடைய படிப்போ இல்ல வேற எந்த நடவடிக்கைகளோ எல்லாத்தையும் வச்சு, சரிப்பா இவர் நல்ல மனுஷன், இவரை வந்து ஒரு நம்ம தலைவரா ஏத்துக்கலாம், இந்த கட்சியினோட தலைவர், நம்மளும் நம்பலாம் இவரை, அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அந்த மாதிரி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா லெவல்ல மோடிஜியை நம்ம தலைவரா ஏத்துக்கிட்டோம். சரி, அந்த மாதிரி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுங்கிறது மட்டும் பாருங்க. கண்ணாபண்ணா அவர்கிட்ட போய் கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி செஞ்ச, அதை ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. எப்படி கடவுள் கோயில போய் கடவுள்கிட்ட கும்பிடுறோமோ நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். கடவுள் திட்டிட்டு வர்றது கிடையாது, யாருமே அவர் கேள்வி கேட்கறது கிடையாது. அந்த மாதிரி இவரை கேள்வி கேட்க கூடாது, சந்தேகப்படாதீங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி இப்போ வந்து மோடிஜி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 3-4 தரம் விசிட் வந்துட்டாரு. இப்போ ரீசெண்ட் டயத்தில் இப்போ நட்டாஜி வந்திருந்தாரு, அந்த கூட்டத்தையும் பார்த்தேன். பிரமாதமாக இருந்தது அந்த கூட்டம் பார்க்கும்போது. அவர் யாரை பாராட்டக்கூடிய, இது வரைக்கும் இந்தியாவில் வெகு பாராட்டு பெற்ற தலைவர் அவருக்கு, மோடிஜியால பாராட்டு பெற்ற தலைவர் வந்து நம்ம அண்ணாமலை சார். அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய கைகளை வளப்படுத்தணும். அவர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு லீடர்னு சொல்லலை, அவரோட போட்டிருந்த ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ பேன் இண்டியா லீடர். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, பேன் இண்டியா லீடர். ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி சொல்றேன், பேன் இண்டியா லீடர். இப்ப அவரை வந்து மோடிஜி பயங்கரமா பாராட்டுறாரு, தோல்ல தட்டி கொடுக்குறாரு, என்கரேஜ் பண்றாரு அமித்ஷா.
அவருக்கு வந்து நம்ம என்ன உதவி பண்ணலாம், எப்படி கைகளை பலப்படுத்தலாம். ஏன்னா நம்மளுடைய பிலாசபி, நம்மளுடைய பிரின்சிபல், நம்ம எதிர்பார்க்கிறது, நம்மளுடைய பிற்கால சந்ததியினருக்காக நம்ம என்னென்னலாம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறது, அதை வந்து நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை உடையரா மோதி இருக்கிற மாதிரி இங்க அண்ணாமலையை நான் நம்புறேன். அதனால நம்ம என்ன செய்யணும்னா 39 சீட்டு +1 40 நமக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அட்லீஸ்ட் 50% மேலேயாவது அண்ணாமலை சாருக்காக நம்ம ஜெயிக்க வச்சு மோடிஜிக்கு அதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தமிழ்நாட்டில இருந்து கொடுத்தோம்னா அப்கி பார் 400 பார்னு சொல்றோம்ல, அதை தாண்டிடும். இப்போ என்ன அடுத்ததாக என்ன கவனிக்க போறோம்னா, விவசாய போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ மத்திய அரசு ஒன்றுமே செய்யலையா, இவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலையா, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது உத்திகள் செய்யலையா அப்படின்னு, எந்த ஆக்ஷனுமே செய்யலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இல்லை. 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி ஒரு தரம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வெளிநடப்பு, முடியாது, இது ஒத்துக்க மாட்டோம், அது ஒத்துக்க மாட்டோம்னு வெளில வந்துட்டாங்க. இப்போ நேற்றுக்கு 12ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மத்திய அரசு அதிகாரிகள், மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. அதையும் ஒன்றும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. என்னதான் அவங்க கேட்குறீங்க, உங்க கோரிக்கை என்ன, அதையாவது சொல்லுங்க அப்படின்னா திருப்பி ஒரே பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எம்எஸ்பி வந்து லீகல் கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது கமாடிட்டியில வர்றது. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ எப்படின்னாக்கா, நான் இதுல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு மோடிஜி இந்த 10 ஆண்டுகள்ல. ஒரு கிலோக்கு 1 ரூபான்னு நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வருது. அவ்வளவு பணம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு எம்எஸ்பி மூலமா போகுது. அப்பனா இந்த பணம் எல்லாம் முன்னாடி எங்க போச்சுன்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதை தவிர ஒரு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு நலத்திட்டம் மூலமா 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய், மொத்தமா வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல பாருங்க, 6000 ரூபாய் வந்து இப்ப அதை கூட இன்க்ரீஸ் பண்ண போறதா பேச்சு அடிபட்டு விட்டு இருக்கு. எப்ப வரும் தெரியாதா, நான் வந்து வரும் சொல்றாங்க. 4000 8000 ஆக்கணும், 4 மாசத்துக்கு பதிலாக 3 மாசத்துக்கு ஒரு தரமா அதை கொடுக்கறதாக பேச்சு ஒன்று அடிபட்டு இருக்கு. அதை தான் வந்து நிர்மலா சீதாராமனும் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அன்னதாத்தா தான் எங்களுக்கு முக்கியமான இது அப்படின்னு. இது ஒன்று. இதுல பாருங்க, வேடிக்கை பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி வந்து இப்ப இருக்கிற முன்னாடி பிஜேபி இந்த பசவராஜ் பொம்மை ஆட்சிக்கு முன்னாடி இருந்த போது 2000 ரூபாய் பிஜேபி அதுக்கு முன்னாடி இருந்தது எடியூரப்பா ஆட்சியில இருந்த போது கொடுத்த 2000 ரூபாய் விவசாயிகளுக்கான மானியத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. பட்ஜெட்ல இடம் இல்ல, பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு அந்தளனும் நடக்கல, ஒரு போராட்டமும் நடக்கல. 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா போராட்டம் நடத்துறாங்க விவசாயிகள். இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, இது அரசியல் பின்னாடி இருக்கு அப்படிங்கறதான் தெரியுது. நிச்சயமா சொல்லலாம், கூலா சொல்லலாம், இதுக்கு பின்னாடி அரசியல், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இதோட பரவாயில்ல, நீ பாருங்களேன், 4th பாயிண்ட் அன்னதாதான்னு சொல்லி கொஞ்ச நாள்ல வந்து 2 முக்கியமான அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு தான், விவசாய சார்ந்த தொழில் இவங்களுக்கு தான் வந்து பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. கர்கே கூட இப்ப ராஜ்யசபா பார்லிமெண்ட்ல வந்து கண்ணாபண்ணான்னு பேசினாரு. அதை பத்தி ரொம்ப ஜாட் ஓட்டு அரசியலுக்காக செய்கிறீங்க அப்படி இப்படிலாம் கூட பேசினாரு. இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் தன்கர் ஜி வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் பார்க்காதுங்க, அவர் எவ்வளோ பெரிய சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விவசாய நலன் சார்ந்து எல்லாருக்கும் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, அது தவிர ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பெரிய ஆர்குமெண்ட் விவாதங்கள்லாம் வந்தது. அவர் ஒரு மாதிரி நேஸ்டியாக போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போட்டார். ஜெயராம் ரமேஷன் கண்ணாப்பண்ணான்னு பேசினார் ராஜ்யசபால. நான் சொல்றது, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங் ஒரு மிகப்பெரிய விவசாயி. அவர் ஓகே, அவர் ஜாட் லீடருங்கிற குறுகிய வட்டத்தில் பார்க்காம கொஞ்சம் லார்ஜரா பாத்தீங்கன்னாக்கா ஹரியானா, யூபி, இந்த வெஸ்டர்ன் யூபின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எல்லாம் வந்து மிகப்பெரிய விவசாய தலைவராக இருந்தார். அவர் எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் யாருக்குமே பர்சனலா ஒரு எல்லாருமே 100% பியூர் ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கதான் இருக்கலாம். அதை விட என்ன நம்ம பார்க்கணும்னா லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன நல்லது செஞ்சிருக்காங்க அப்படிதான் பார்க்கணும். அது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்.எஸ். சுவாமிநாதன் அவரை வந்து விவசாய பொருளாதார நிபுணர்னு சொல்லுவாங்க. அது விவசாயம் சார்ந்தது. அப்ப 3 பாரத் ரத்னால 2 விவசாயம் சார்ந்தது தான் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருந்துமே இந்த மக்கள், அதாவது மக்களை பாத்தீங்கன்னாக்கா பாவம், அவங்க 2 விதத்துல கஷ்டப்படுறாங்க. ஒன்று வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தினால ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒங்கேயும் போக்க வராம ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஆம்புலன்ஸை விடுங்க, சாதாரணமா ஏதாவது அர்ஜென்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட பண்ண முடியாது. அப்புறம் கடை கண்ணிகள்லாம் திறக்காது, இவங்களுக்கு பயந்து கல் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மகா ட்ரபிள். எல்லாத்துலயும் மக்களுக்கு தொந்தரவு தான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து காவல்துறை வந்து இதுல வந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்தக்கூடாதுன்னு அவங்க வேற காஷியஸா என்ன பண்றாங்கன்னாக்கா பேரிகேட்லாம் போடுறாங்க. அதுல வேற டிராபிக் ஃப்ளோ நிறைய பேர் இப்போ உடனே வந்துருச்சு. இன்னைக்கு காலையில தான் இன்டர்வியூ நிறைய பேர் கார் ஓட்டுறவங்க அது இதெல்லாம் பார்த்தா அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு பஞ்சாபி ஓல்டு லேடிங்க, ரொம்ப
ரொம்ப வயசான பெண்மணி. அவங்க பாத்தீங்கன்னா தன்னந்தனியா அந்த ரோட்ல அவங்களுக்கு எத்தாப்புல அந்த டிராக்டருக்கு பக்கத்துல எல்லாம் நின்றுட்டு குயோ முறையா அந்த சத்தம் போட்டு கத்துறாங்க. வயத்துல அடிச்சுக்கார மாதிரி ஆக்ஷன் நீங்க பாருங்க, அந்த வீடியோ இருக்கு. அதை பாத்தீங்கன்னா வயத்துல அடிச்சுக்காத குறைய சாதம் விடுறாங்க. அப்படியே எவ்வளவு கொடுத்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் போராட்டம், மக்கள் அவசிக்கணும். இதெல்லாம் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுனாக்க, எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போராட்டம் தூண்டி விட்டு செய்யறாங்க பாருங்க. அது ஆக்சுவலா அவங்களுக்கே எதிரியாக தான் வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ மோதியை எதிர்த்து செய்யறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் வெறுத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து யாரு இந்த மாதிரி தூண்டி விட்டுறாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டாவே போய் வாங்கடா நாங்க 400 சீட்டுக்கு மேலே கொடுப்போம் பிஜேபிக்குன்ற ஸ்டேஜுக்கு வந்துரும் போல இருக்கு. அவ்வளவு வெறுத்து போய் கிடக்காங்க. அதான் எரர் மேல எரர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு பதிலா வெறுப்பை தான் இன்னும் அந்த அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் ஜாஸ்தியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் பார்த்து செய்யணும்னா, நம்ம தான் அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாரை சப்போர்ட் பண்ணணும்ங்கிறத நம்ம சீர்வரமா நம்ம யோசிச்சு அதுக்கான முடிவுகளை நம்ம எடுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள், இதுதான் என்னுடைய விளக்கம். விவசாய ஆரம்பிச்சு அரசியல்ல கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஆனா விவசாய போராட்டமே அரசியல் தான். அங்க கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஆனா வேண்டுகோளோட முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.